ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ்க்கு போக போகிறோம். வந்து பாதியில் எழுப்பு என்னோடய வாழ்க்கையோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேயாக இருக்க போகுது இது. அங்கே என்ன பார்க்குறோன்னா பஸ் வருதா இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் ஏதாவது ஃபாரின் போகிறதுக்காக 50 டிக்கெட் போட்டிருக்கோம். ஆனால் இங்கேருந்து அந்த எம்பசிக்கு போய் விசா வாங்குறதுக்கு 7 ரூபா டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆட்டோ பிடிச்ச போகலாம், காசு இல்லை. டிரைவர் தான் இருக்கு, ஆனால் கொடுக்க மாட்டான். ஒரு 7 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டேங்கிறான். நான் போடுற காசெல்லாம் அவன் போடுவான். ஸோ அதனால் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அதான் எங்கே போக போகிறோம்னா, இப்போ வந்து நாங்கள் ஜப்பான் விசாவுக்கு அப்ளை பண்ணி 10 நாளுக்கு மேலே ஆக போகுது, 10 ஒர்க்கிங் டேஸ் மேலே ஆக போகுது. ஆனால் எனக்கு இன்னும் விசா வரந்த பாடம் கிடையாது. ஸோ அங்கே எம்பசிக்கே போய் என்னாச்சு நாங்கள் கேட்டு வரலான் இருக்கோம். ஹைட்டு சொல்லு. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாளைக்கு 23rd ஜப்பான் கிளம்பணும். ஆனால் என்னோட விசா பாஸ்போர்ட் எல்லாமே இன்னும் ஜாப்பனீஸ் எம்பசிக்கிட்ட இருக்குது, கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதனால் நாங்கள் இப்போ ஜாப்பனீஸ் எம்பசிக்கு உண்ணாவிரதம் இருக்கலான்னு இருக்கோம். சாப்பாடுக்குள்ளே கட்டிட்டு இருக்கோம், ஆனால் போய் உண்ணாவிரதம் இருக்க போகிறோம் நாங்கள். ஓகே, சுட சுட ஃப்ரெஷ் அப்டேட். அதாவது நாளைக்கு நைட்டு ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு நான் இன்னும் விசாக்காகவும் பாஸ்போர்ட்காகவும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்னோடய பாஸ்போர்ட் இங்கே விஎஃப்எஸ் சென்னைக்கு வரலை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மேபி இன்கேஸ் இன்றைக்குரிய டிஸ்பேச் ஆன லிஸ்ட்டில் இருந்தால் இருக்கலாம். ஆனால் அது வரணுன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, அவங்க பாஸ்போர்ட் கலெக்ஷன் வந்து ஆஃப்டர்நூன் 1 o'clock கூட மூடிடுவாங்க. இவங்க வந்து ஈவினிங் 3க்கு மேலே வந்து செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. எப்படி அப்புறம் நாளைக்கு காலைல நான் வந்து இவங்ககிட்ட பாஸ்போர்ட்டை, இன்கேஸ் பாஸ்போர்ட் வந்திருந்ததுன்னா பாஸ்போர்ட்டை வந்து வாங்கிக்கிட்டு அப்புறம் நான் போய் ஏர்போர்ட்டுக்கு போய் ஃப்ளைட் எடுத்துகிட்டு, ஓ மை காட். The next day. பட் ஓகே காய்ஸ், என்னென்னா நமக்கு வந்து ஜாப்பனீஸ் விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பேசிட்டு தான் ஜாப்பனீஸ் விசா நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு கிடையாதுப்பா அப்படின்ட்டாங்க. இப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு நோ ஐடியா, க்ளூலெஸ்ஸாக இருந்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தது. என்னென்னா, லைக் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தாய்லாந்து போய் தான் என்னது அங்கே லே ஓவர் இருந்தது. தாய்லாந்து போயிட்டு அப்புறம் தாய்லாண்டில் தான் ஜப்பான் போகிற மாதிரி. ஸோ பேசாமல் தாய்லாந்து போயிட்டு தாய்லாண்ட்லேருந்து ஃபுல் வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணுறதுலான்ட்டு போய் கிளம்பியாச்சு. அவ்வளோதான். வெளில பார்த்தீங்கன்னா தெரியும் நேரத்துக்கு இங்கே திருவான்மையிலேருந்து கிண்டி போகிறதுக்கு எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இப்போ மணி ஆல்ரெடி 8 ஆச்சு. நான் 11:30க்கு போர்டிங். பார்ப்போம் டிராஃபிக் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரில. இங்கேருந்து நான் அதுக்கப்புறம் திரும்பி மெட்ரோ பிடிச்சி இங்கே ஏர்போர்ட் போகணும். அது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. ஸோ ஹோப்ஃபுல்லி எவ்ரிதிங் கோஸ் வெல். ஆன் டைமுக்கு அங்கே போயிட்டு நான் கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் அபித். அபித் வந்து ஃபஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்திருக்காரு. going to Bangkok. நீவா நான் வேற இல்லை உனக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்க பாரு. நான் வெயிட் பண்றேன். போயிட்டு வா. நான் வெயிட் பண்றேன்.
அக்கா பேசி முடிக்கட்டும், அப்புறம் நான் பேசுகிறேன். அதாவது இப்போ தான் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இமிக்ரேஷன் முடிக்கிறப்பவே பிரச்சனை பண்ணிட்டாங்க. லைக் ஐ ஹேவ் 5 kilos எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு 5,000 rupees எக்ஸ்ட்ராவாக கேட்டானுங்க. ஐயா அவ்வளோ காசுலாம் இல்லை என்கிட்ட அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு அவர்கிட்ட ஒரு பேச்சை போட்டு கடைசியில் போர்டிங் பாஸ் வாங்கி ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. இப்போது கேட்டில் தான் நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் 2 rupeesக்கு லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதை போய் என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கோட்டாக் விசா கார்டு வச்சு ஐ ஹவ் என்டர்ட் இந்த லான்ச் ஆக்சஸ். ஸோ இதுக்கு வெறும் 2 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் இப்போ நான் போய் என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரீ ஃபுட். இங்கே பாருங்கள் இவ்வளோ சாப்பாடு இருக்குது. இன்கேஸ் இது வந்து நீங்கள் வெளில காசு கொடுத்து வாங்கணுன்னா ஐ கெஸ் இட் வில் பி ஓவர் 2,000 rupees. இது எல்லாத்தையும் நான் வெறும் 2 rupeesக்கு வாங்கிட்டேன். வெற்றிகரமாக லேட்டாக வந்து நாங்கள் இப்போ வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி நின்றுட்டுருக்கோம் வெளியில் எல்லோரும். நாங்கள் மட்டும் இன்றைக்கி லேட்டு. ஸோ லேட்டாக இருக்கிறதுனால எங்களை ஹோல்ட் பண்ணிட்டாங்க, போர்டிங்கே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. கடைசியில் விட்டாங்க. அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்னு வெளில பனிஷ்மெண்ட் வாங்கி நிற்க வச்சாங்க. பனிஷ்மெண்ட் முடிஞ்சு இப்போ கிளாஸுக்குள்ளே என்ட்ரு போகிறோம். Malaysian Airlines, Malaysia, நாங்கள் போகிறது மலேசியா தாய். அங்கே பார்த்தீங்களா கொரியன் அக்காவும் கொரியன் தாத்தாவும் இருக்காங்க.